මීළඟට ප්‍රදීප් සුන්දරලිංගම් ගරු නියෝජ්‍ය ඇමතුමාට විනාඩි 6ක් කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று முழு நாடும் சோகத்தில் ஆழ்ந்திருக்க கூடிய இந்த நேரத்திலே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த உறவுகளுக்கும் அந்த சோகத்தினால் வாடும் குடும்ப அங்கத்தவர்களும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த புயலானது யாரும் எதிர்பாரா வண்ணம் ஒரு பாரிய சேதத்தை எமது தேசத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. விசேடமாக இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு அவர்கள் கண்விழித்து பார்ப்பதற்குள் அவர்கள் உயிர் இந்த மண்ணை விட்டு சென்றிருக்கிறது. நான் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை பார்வையிட்ட பொழுது அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மிகவும் பாதிப்படைந்த நிலையிலே அந்த மக்கள் இருக்கிறார்கள். பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே முப்படையினர், போலீசார் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் இந்த மக்களுக்காக இரவு பகலின்றி தூக்கமின்றி அந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலாவதாக நாட்டு அரச ஊழியர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் சம்பவம் நடந்த நாளிலிருந்து இன்று வரை பல்வேறுபட்ட வெளிநாடுகள் எமது நாட்டுக்கு உதவிக்கரத்தை நீட்டி உதவிகளை செய்து வருகிறார்கள். அதேபோல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் எமக்கான உதவிகளை வழங்கி வருகிறார்கள். இந்நேரத்திலே அவர்கள் வழங்கி வரும் இந்த உதவிகளுக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல எமது நாட்டிலே மனிதநேயமிக்க மனிதர்கள் நிரம்பி வழிகின்ற நாடாக இருக்கிறது. நாங்கள் என்ன முரண்பாடுகள் என்ன பிரச்சனைகளை பேசிக்கொண்டாலும் ஆபத்து என்கின்ற நேரத்திலே இன மத மொழி பேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே எங்கள் நாட்டுடைய மக்களுடைய இந்த மனநிலை, இந்த உதவும் மனப்பாங்கு உண்மையிலே நாங்கள் பெருமை கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. விசேடமாக இந்த வெள்ளத்தால் அதிகவும் பாதிக்கப்பட்ட மக்களாக மலையக பகுதிகளிலே எமது உறவுகள் இருக்கின்றார்கள். இன்று மலையக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் விசேடமாக ஒரு வீட்டிலே 2-3 குடும்பங்கள் வாழக்கூடிய நிலைமை இருக்கிறது. கடந்த காலத்திலே அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு அல்லது அனர்த்தம் வருகின்றது என்று அறிவித்தாலும் கூட அந்த மக்களுக்கு வேறு இடங்கள் கிடையாது தற்காலிகமாக இருப்பதற்கு. மக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் சென்று எங்கே இருப்பது, எங்களை செல்ல சொல்கின்றார்கள், நாங்கள் போய் எங்கே இருப்பது, எங்கே எங்களுக்கு பாதுகாப்பு இருப்பது என்று கூறுகிறார்கள். எனவே அனர்த்தம் வருகின்ற பொழுது நாங்கள் தற்காலிக கூடாரத்தில் அவர்கள் அமர்த்திவிட்டு மீண்டும் அந்த அனர்த்தம் முகங்கொடுக்கக்கூடிய அந்த சூழலிலே மக்களை நாங்கள் நிறுத்தாமல் அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நிரந்தர பாதுகாப்பான வீடுகள் அல்லது காணிகளை வழங்குவதற்காக மிக விரைவிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிக்கொள்வதோடு நன்றி மனோகரன் அவர்களே. மேலும் எங்களுடைய மக்களுக்கு மிக முக்கியமானது நிலம். எனவே இன்று மக்கள் கூறுகிறார்கள்,
நீங்கள் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கான நிலத்தை தாருங்கள் என்று. எனவே இன்று தோட்டங்களிலே இருக்கின்ற பாதுகாப்பான நிலங்களை மக்களுக்கு வழங்குவது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அதேபோல் இன்று இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே மக்களுடைய சடலத்தின் மீது ஏறி அரசியல் செய்கின்ற நிலைமை இன்று எதிர்க்கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். விசேடமாக இந்த நேரத்திலே அரசாங்கம் செய்யும் நல்ல செயல்களுக்கு, நாங்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எங்களோட ஒத்துழைப்பு வழங்கி இதை முன்னோக்கி கொண்டு செல்லாமல் மக்களுக்கு செய்கின்ற நல்ல செயலை இவர்கள் பின்னோக்கி இழுத்து அதை கெடுத்துவிட நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன செய்தாலும் பீனிக்ஸ் பறவை போல எமது நாடு குறுகிய காலத்திலே நாங்கள் மீண்டு வருவோம். உலக நாடுகளிலே தவ வினாடிய கோணி வந்துருக்குமா தவ வினாடி காலைதுண்டு. எனவே இன்று எங்களுடைய இந்த விவாதத்தின் போது எங்களுடைய அமைச்சினூடாக நாங்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அடுத்த வருடத்திற்கான வீட்டு திட்டம், அதே போல பல்வேறுபட்ட செயல் திட்டங்கள், உட்கட்டமைப்பு செயல் திட்டங்களை நாங்கள் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். எனவே இந்நேரத்திலே விசேடமாக அந்த உலக நாடுகளிலிருந்து பல்வேறுபட்ட தலைவர்கள், அதே போல சொந்தங்கள் இந்த நேரத்தில் எங்களை விசாரித்து எங்கள் மக்களுக்காக உதவ முன்வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நான் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு, மீண்டும் வருவோம் முன்பை விட பலமாய், மீண்டே வருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. බොම ස්තුති නියෝජ්‍ය ඇමතුමා ඔබතුමාට.